டாடா ஸ்டீல் சர்வதேச அளவுக்கு செல்வதற்காக திட்டமிட்டது. சிங்கப்பூரைச் சேர்ந்த நாட் ஸ்டீல், தாய்லாந்தைச் சேர்ந்த மில்லினியம் ஸ்டீல் ஆகிய நிறுவனங்களை முறையே 2004 மற்றும் 2006 ஆண்டுகளில் வாங்கியது. ஆசிய பிராந்தியத்தில் மட்டுமே கவனம் செலுத்தியதில் திருப்தியடையாத டாடா ஸ்டீல் மேற்கு நோக்கி பார்வையை திருப்பியது. இங்கிலாந்தைச் சேர்ந்த கோரஸ் நிறுவனத்தை வாங்க திட்டமிட்டது. ஒரு பங்கினை 4.55 பவுண்ட் கொடுத்து வாங்குவதாக அறிவித்தது. ஆனால் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த CSN என்னும் நிறுவனம் போட்டியில் குதித்தது. ஒரு பங்குக்கு 4.77 பவுண்ட் தருவதாக அறிவித்தது. கோரஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கு இரு நிறுவனங்களும் போட்டி போட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக தொகை உயர்ந்து கொண்டே வந்தது. CSN நிறுவனம் 6.03 பவுண்ட் வழங்குவதாக அறிவித்தது. ஒரு பங்குக்கு 6.08 பவுண்ட் வழங்க டாடா ஸ்டீல் முடிவெடுத்தது. மொத்தம் ரூபாய் 53,500 கோடி கொடுத்து வாங்கியது. பிரிட்டிஷ் நிறுவனத்தை இந்திய நிறுவனம் வாங்கியது ஐரோப்பாவின் மிகப்பெரிய டீல் இது என பெரிதாக பேசப்பட்டதுடன் நாளிதழ்களில் அதிகம் பேசும் விஷயமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் கையகப்படுத்த தொடங்கின. அப்போது டாடா ஸ்டீல் 5 மில்லியன் டன் உற்பத்தி மட்டுமே செய்தது. ஆனால் கோரஸ் 18 மில்லியன் டன் உற்பத்தி செய்தது. இதனால் உற்சாகம் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த உற்சாகம் நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை. கோரஸ் நிறுவனத்தை வாங்கிய அடுத்த ஆண்டு நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் சர்வதேச மந்தநிலை உருவானதால் ஸ்டீல்களுக்கான தேவையை குறைத்தது. அதனால் அடுத்த சில ஆண்டுகள் கோரஸ் பெரிய நஷ்டத்தை டாடா குழுமத்துக்கு கொடுத்தது. இந்த நிலையில் 2018 ஆண்டு பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை டாடா ஸ்டீல் வாங்கியது. அதனால் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் கடன் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு காலத்தில் ஸ்டீல் பிரிவில் சீனாவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஐரோப்பா சீனாவில் தயாராகும் ஸ்டீல்களை நம்பியிருந்தது. ஆனால் சீனா ஸ்டீல் பிரிவில் கூடுதல் முதலீட்டை செய்யவில்லை. ஆனால் டாடா ஸ்டீல் தொடர்ந்து முதலீட்டை உயர்த்தி வருகிறது. உற்பத்தி திறனும் உயர்ந்து வருகிறது. மேலும் ஒரு காலத்தில் டாடா ஸ்டீல் பிசினஸுக்கு வெளிநாட்டை மட்டுமே நம்பியிருந்தது. ஆனால் தற்போது இந்தியாவின் தேவையே உயர்ந்து வருகிறது. போர் காரணமாக ஸ்டீல் விலை உயர்ந்திருப்பதால் டாடா ஸ்டீல் லாபமும் உயர்ந்திருக்கிறது. ஸ்டீல் என்பது சைக்கிளிக்கல் பிசினஸ் என்பது உண்மைதான் என்றாலும் அதனால் மட்டுமே இந்த வெற்றி அடையவில்லை. தற்போது டாடா ஸ்டீல் ஆலையை நாம் புதுப்பிக்காவிட்டால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு டாடா ஸ்டீல் ஆலை மியூசியமாக மாறும். அப்போது நாம் டிக்கெட் மட்டுமே கொடுக்க முடியும் என 1980களில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் ஜம்ஷத் இரானி தலைவர் JRD டாடாவிடம் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியான ஐடியாக்கள் மட்டுமே டாடா ஸ்டீலை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இல்லையெனில் டாடா ஸ்டீலின் வெற்றி வரலாற்றில் மட்டுமே இருந்திருக்கும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.